டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலையோ அப்படி இல்லைனா கோவிலுக்கு போகும்போதோ கடவுளை நீங்கள் நேருக்கு நேராக பார்க்கும்போது உங்களோட கண்கள்ல இருந்து சில நேரம் கண்ணீர் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அந்த மாதிரி வர்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்றது இயற்கையான ஒரு விஷயம் தான். அதே போல் இன்பம் வரும்போதும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்றதும் இயற்கையான விஷயம். ஆனால் இந்த ரெண்டு காரணங்களையும் தவிர்த்து இறைவனோட சன்னதிக்கு போகும்போது காரணமே தெரியாம வருகின்ற கண்ணீருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. ஒரு சில தெய்வங்களை பார்க்கும்போது மட்டும், அதாவது காரணமே இல்லாம அழணும்னு கூட தோணாது, ஆனாலுமே நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையேயான உறவானது எந்த அளவுக்கு புனிதமானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் ஒரு தெய்வத்தை காணும்போது நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதுன்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் இடையான உரிமை ரொம்ப அதிகமா இருக்கிறதா அர்த்தம். இந்த உலகத்துல இறைவன் தாயாகவும் அவருக்கு முன்னாடி மக்கள் அனைவரும் குழந்தையாகவும் தான் இருக்கும். குழந்தையாகிய நாம் எல்லாரும் தாயின் முன்பு நிற்கும் போது ஒரு விதமான ஈர்ப்பு நமக்குள்ள ஏற்படும். எந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு கண்ணீர் வருதோ அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு உரிமை அதிகமா இருக்கிறதா அர்த்தம். நமக்கு உரிமை இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம கண்ணால பார்க்கும்போது ஒண்ணு இன்பத்தின் உச்சத்துல கண்ணீர் வரும், அப்படி இல்லைன்னா துன்பத்தின் உச்சத்துல கண்ணீர் வரும். உரிமை இருக்கிறவங்க கிட்ட நாம எப்பவும் நம்மளோட சோகத்தையும் நம்மளோட சந்தோஷத்தையும் படுறதும் கண்ணீர் விட்டு சொல்லி அழுறதும் சகஜமான ஒரு விஷயம். எந்த ஒருத்தர்கிட்ட நம்ம அதீதமான அன்பை வச்சிருக்கோமோ அந்த அன்பை வெளிக்காட்டவும் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அதனால எங்க அன்பு இருக்கோ அங்கதான் உரிமை இருக்கும், அங்க மட்டும்தான் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அதனால கடவுளின் சன்னதி முன்பு கண்ணீர் வருதுன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம் மற்றும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்னு ஜோதிடர் தேசம் மங்கையர்க்கரசி அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல இருக்கிற சோகத்தை எல்லாம் நமக்கு விருப்பப்பட்ட நம்மளோட ஆஸ்தான கடவுள் கிட்ட கொட்டும் போது ஒரு தாய் கிட்ட நம்ம வேதனைகளை சொல்லி அழுற மாதிரியான ஒரு அழுத்தம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுறதுனால தான் நம்ம கண்ணு கலங்குது அப்படின்னு மங்கையர்க்கரசி சூப்பரா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதனால கோவில நீங்க சாமி கும்பிடும்போது உங்களுக்கு யதார்த்தமா கண்ணு கலங்கினா அந்த இறைவன் கிட்ட நீங்க அதிக அளவு பக்தி வச்சிருக்கீங்க, அது ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையேயான பந்தம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.